ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 3 அக்லோனிமா கலெக்ஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா க்ரோ ஆகிருக்குது. ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தப்போ நான் அப்படி போட்டிருப்பேன், இது நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. நான் இது ரீபாட் பண்ணவே இல்லை. ஸோ இது கொஞ்சம் பெரிய பாட்லேயே இருந்ததா, ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது 10 இன்ச் பாட்லேயே எதுவோ இருக்குது. ஸோ அப்படியே விட்டுட்டேன். இது நல்லாவே வந்திருக்கு. சிங்கிள் தான் இருந்தது, ஹைட்டாகவும் வளர்ந்துருக்குது, பக்கத்தில் கண்ணும் வளர்ந்துருக்கு. இது பாருங்கள் 7 இன்ச் பாட்டில் தான். இது லாஸ்ட்டாக வாங்கினது, இப்போ லாஸ்ட் டைம் வாங்கினது இந்த அக்லோனிமா. ஸோ இதுவுமே 7 இன்ச் பாட்டில் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் அந்த டைம் வாங்கின ஒரு 3 அக்லோனிமா கொஞ்சம் கண்டிஷன் மோசமாக இருக்குது. அது உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் காமிக்கிறேன். இது வந்து நம்ம பழைய அக்லோனிமா கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அக்லோனிமா, டைஃபன்பாக்கியா, ஃபிலோடென்ட்ரான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் சன்லைட் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்பவும் வெயிலில் வச்சிட்டாலும் அந்த லீவ்ஸ் வந்துட்டு கருகி போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் எப்படி கேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான்.